நமஸ்காரம். அடியார்கள் வாழ அரங்கன் நகர் வாழ சுரகோபந்தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. வேதவாஸ்து டிப். கடந்த ரீசெண்ட் டைம்ஸில் வீடியோக்களில் நிறைய ஜோதிட தகவல்கள் நான் கொடுக்கறது உண்டு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் நான் பேசும்பொழுது செவ்வாய் கிரகம், செவ்வாய் தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு இல்லாத ஒரு விஷயம். அதை ரொம்ப மிகைமைப்படுத்தி சில சங்கடங்களையும் இடையூறுகளும் கொடுத்து மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டு, இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்குது, இதனால் பையன் வேண்டாம், பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, அதே மாதிரி பார்த்து பண்ணோம், அந்த மாதிரியான ஒரு தவறுதலான புரிதல்களால் சிலருடைய கல்யாணம் அப்படின்றது தள்ளி போகிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். நிறைய பேருக்கு, 1-2 பேருக்கு கிட்டத்தட்ட 30-35 வயசில் கூட இன்னும் திருமணம் அப்படின்றது தள்ளி போடப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக நான் ராகுடைய இந்த தோஷங்கள் பற்றி பேசணும் அப்படின்றது என்னுடைய தாட்டாக இருந்தது. ஆனால் நாளைக்கு நமக்கு, அதாவது டெக்னிக்கலாக நாளான்னைக்கு தை மாத பிறப்பு இருக்கிறதால தை மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விஷயங்கள் குறித்து பேசிட்டு, நம் முன்னோர்களுடைய வழிபாடு எவ்வளோ முக்கியமாக இருந்தது, எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த பஞ்சபூதங்களை வைத்து இந்த பஞ்ச அங்கங்களை அதோடு கூட சேர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ்ந்தார்கள். அதை தான் ஜோதிடத்துடைய முக்கியத்துவமாகவும், இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் பஞ்சபூதங்களுடைய தாற்பயத்தையும் வச்சு வழி நடத்தினாங்க அப்படின்றத கொஞ்சம் ஒரு கோரிலேஷனாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த வீடியோவாக இருக்கும். பட் இது ஒரு வீடியோவில் பேசிட முடியுமா, புரிய வச்சுக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். பட் டவுன் த ரோட் நம்ம நிச்சயமாக இது குறித்து நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் கற்றுக்கிற விஷயங்கள், கற்றுட்டு இது உண்மை, இது ப்ரூவ் அப்படின்னு பண்ண விஷயங்களை நிச்சயமாக ஷேர் பண்ண முடியும். ஏன்னா ஆண்டாள் வாஸ்து அப்படின்னும் பொழுது நிச்சயமாக நாங்கள் சொல்லக்கூடிய கோயில்களாக இருந்தாலும் சரி, வழிமுறைகளாக இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக அது ப்ரூவ் பண்ண ஒரு சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாக தான் இருக்கும். அந்த வகையில் நம்ம முன்னோர்கள் தை மாத பிறப்பு அப்படின்றது சூரியன் மகர ராசிக்கு பிரவேசம் ஆகிறது தான் தை மாத பிறப்பாக வச்சுருந்தாங்க. அதாவது சூரியனுடைய பிரவேசம் ஆக்சுவலாக டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கை நோக்கி மாறும். அப்புறம் அந்த ஒரு பீரியடில் வடகிழக்கிலிருந்து திருப்பி தென்கிழக்கை நோக்கி போய் சித்திரை மாதம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆடி மாதம் ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் சூரியனுடைய பிரவேசம், அதனுடைய இடம் மாற்றத்தை வைத்து தான் புது மாத பிறப்பாக இருக்கட்டும், தமிழ் மாத பிறப்பாக இருக்கட்டும், அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயம், நல்ல காரியங்கள். இப்போ இந்த சூரியன் மகர மாதம் என்ட்ராகிறது, மகர ராசியில் என்ட்ராகிறது தான் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய பூச நட்சத்திரமாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதாவது தை அமாவாசை, அவர்களுடைய முன்னோர்களுக்கு, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக வச்சுருந்தாங்க. ரொம்ப முக்கியமான 4 மாதங்கள் அவங்க விடுறதே கிடையாது. அதில் ஒன்று தை மாத அமாவாசை, சித்திரை மாதத்தில் வரக்கூடியது, அதே போல் ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அப்புறம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இதில் எல்லாத்துலேயுமே சயின்ஸ் ஒழிஞ்சிருக்கு. இதுதான் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு உண்டு. சந்திரன் சூரியன்கிட்டேருந்து ஒளி வாங்கி நம்ம மேலே அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் நம்ம மேலே படுறது அப்படின்றது மிகப்பெரிய நல்ல விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் கூர்ந்து கவனித்தீங்க அப்படின்னா
அமாவாசையிலேருந்து 3ஆம் பிறை வரும். அந்த 3ஆம் பிறை பார்க்குறது அப்படின்றது வந்து நல்ல விஷயம்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனால் அது தென்படுமா கண்ணுக்கு, நம்ம கண்ணுக்கு நம்ம பார்வைக்கு தென்படுமா அப்படின்றது அது ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் பார்க்குறதே பெரிய விஷயம். அது நம்ம மேலே வந்து படுமா அப்படின்னா படவே படாது. அந்த சந்திரனுடைய காந்த ஒளி, அந்த ஒளி வந்து நம்ம மேலே படக்கூடிய விஷயம் எப்போ நடக்கும் அப்படின்னா கரெக்டாக அஷ்டமியிலேருந்து தான் நடக்கும். இந்த வளர்பிறை அஷ்டமியிலேருந்து தேய்பிறை அஷ்டமி, அதுதான் நான் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். வளர்பிறை அஷ்டமியிலேருந்து தேய்பிறை அஷ்டமி வரலும் நம்ம கண்ணை முழுட்டு எல்லா நல்ல காரியங்களும் பண்ணலாம் அப்படின்றது. தை அமாவாசையில் சூரியனுடைய பிரவேசம் மகர ராசியில் இருக்கும் பொழுது அந்த அமாவாசை குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வருமா அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தில் தான் மேக்சிமம் வரும். ஒரு திங்கட்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அந்த விஷயத்தில் தான் வரும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஞாம யோகத்தில் விஷ்கம்பம், வேதிபாதம் இந்த மாதிரியான நாமயோகங்கள் தான் ஒரு 9 ஞாமயோகங்கள் உண்டு. அது வந்து அந்த 9 நாமயோகங்கள் வந்து அவ்வளோ விசேஷமான நாமயோகங்கள் கிடையாது. அந்த நாமயோகங்களில் தான் எக்ஸாக்டாக வரக்கூடிய அமாவாசைகள் வந்து சின்னதாக வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் தான் வரும். முன்ன பின்ன கொஞ்சம் மாறி வரலாம், ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அப்படின்றது. இதனால் நம்மளுடைய முன்னோர்கள் இது நான் இன்னும் ஒரு டெக்னிக்கலாக போய் பேசணும் அப்படின்னா மகர ராசியில் தான் செவ்வாய் வந்து உச்சமாவார். மகர ராசியில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து குரு பகவான் நீச்சமாவார். அது குவைட் ஆப்போசிட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசியில், அதாவது ஆடி மாதத்தில், கடகராசின்றது ஆடி மாதம், அதாவது கடக மாதம், அந்த கடகராசியில் தான் குரு பகவான் உச்சமாவார். அவர் எங்கே ஆவார் அப்படின்னா பூச நட்சத்திரம், அதுவும் சனியுடைய நட்சத்திரத்தில் தான் ஆவார். அதை விட இன்னும் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அதே வீட்டில் தான், அதாவது கடக வீட்டில் தான் செவ்வாய் பகவான் வந்து நீச்சமாவார். இப்போ கடகம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்டுக்கு அந்த சிம்பிள் கொடுத்துருப்போம். அந்த நண்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அது ஏன் கொடுத்தா அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நண்டு வந்து இப்போ காலதத்த புருஷப்படி பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் வீடு தாயினுடைய வீடு. தாய்மை அப்படின்றது வந்து மிகச்சிறந்த ஒரு விஷயம். தன்னுடைய உயிரை கொடுத்து தன் பிள்ளைகளை காப்பாற்றுவார் அப்படின்றது தாய் அப்படின்றது. நண்டு அப்படின்றது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நண்டுக்கு நான் இன்னும் சொல்கிறேன், செவ்வாய் நீச்சமாக இருந்தால்தான் அங்கே வந்து நண்டுக்கு ரத்தமே கிடையாது. ஒரு உயிரினம் இந்த பூமியில் ஜனனம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைமரியாக ஒரு 3 கிரகங்களுடைய கூட்டு அமைப்பு தேவை. அது ஒன்று சூரியன், பித்ருக்காரனாகிய சூரியன் தந்தை, மாத்ருக்காரனாகிய தாய் சந்திரன், அதே போல் செவ்வாயுடைய அனுகிரகமும் தேவை. இந்த 3 கூட்டு கிரகங்களோடு சேர்ந்தால் தான் குரு மூலியமாக நமக்கு குழந்தை அப்படின்றது, குழந்தை பாக்கியம் என்ன உயிரினமாக இருந்தாலும் அது நடக்கும். இந்த செவ்வாய் இந்த கடகராசியில் கடகமண்டலத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் பகவான் நீச்சமாவார். இப்போ இந்த நண்டு அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய பிறப்பை எப்படி கொடுக்கும் அப்படின்னா தன்னுடைய ஷெல் உள்ள எல்லா நண்டுகளையும் வச்சு காப்பாற்றி வளர்த்துரும். அது தன்னுடைய உடம்பே அந்த குழந்தைகளுக்கு தெரியாது தன் தாயை சாப்பிட்றோம் அப்படின்னு. அதுவே சாப்பிட்டுட்டு தாயுடைய சதையே சாப்பிட்டு ஒரு நாள் வெடிச்சிருந்து வெளில வந்துடும். அந்த தாய் நண்டு செத்து போய்டும். இதுதான் நண்டனுடைய ஒரு 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 சூட்சமே. அதனால தான் அதுக்கு வந்து அந்த சிம்பிளை வச்சுருக்கா. அதுக்கு நேர் எதில் பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியில் குரு பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீச்சமாகும். இங்கே பூச நட்சத்திரம் உண்டு. இந்த 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 ஜோதிடத்தில் ஒரு ஒரு மிக சூட்சமான விஷயங்கள், சனீஸ்வர பகவானுடைய 3 நட்சத்திரங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று பூசம், அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம். இன்னொன்று வந்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம். அதே போல் மீனத்தில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி. இது 3மே சனீஸ்வரனுடைய நட்சத்திரங்கள். ஈஸ்வர பட்டம் சிவனுக்கு அப்புறம் கொடுத்தா அப்படின்னா அது சனீஸ்வரனுக்கு தான். நிறைய பேர் வந்து சனீஸ்வரனை பார்த்து பயப்படுறது உண்டு, ஒரு திட்டுறது உண்டு. இதெல்லாம் வந்து தவறான போக்கு. வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வந்து நம்ம எப்போ வணங்குறோமோ அவருடைய செயல்கள் எப்பயுமே தவறு செய்தவர்களை மட்டும்தான் வந்து தண்டிப்பார் ஈஸ்வரன். நேர்மையாக இருக்கவளை கையெடுத்து வணங்கி போகக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான்.
இந்த 3 நட்சத்திரங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம், அனுஷம், அப்புறம் உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் கிரகம் இருக்கோ அவள் ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு 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 டஃப்பான லைஃப்பை அனுபவிப்பா. ஆனால் அவள் மிக சிறந்த வெற்றியையும் உச்சத்தையும் வாழ்க்கையில் தொடுவா அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், குரு பகவான் வந்து சனீஸ்வரனுடைய நட்சத்திரத்துலையோ இல்லை ராகுடைய நட்சத்திரத்துலையோ கால் வாங்கி சாரம் வாங்கி இருக்கிறது அப்படின்றது அவ்வளோ விசேஷமான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து கொஞ்சம் நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? இது குறித்து நான் இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்கிறேன். பட் இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் வந்து அமாவாசை குறித்து. அந்த தை அமாவாசையில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் தான் மேக்ஸிமம் வரும். திங்கட்கிழமை இல்லை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரும். அதில் வரக்கூடிய நாம யோகங்கள் ரொம்ப முக்கியம். அன்றைக்கி நம்ம பித்திருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணி ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போட்டு இந்த டெக்னிக்கலான விஷயம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உணவு மற்றவர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த தானம், அதில் தவறே கிடையாது. கூட தண்ணீர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கட்டாயமாக, நான் இந்த வார்த்தையை ஜெனரலாக யூஸ் பண்ண மாட்டேன், பட் நான் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், அவசியம் கொடுக்க வேண்டியது வந்து உணவோடு கூட தண்ணீர். அதை மட்டும் மறந்துட்டு வெறும் அன்னம் மட்டும் கொடுக்கறது நல்ல விஷயம் கிடையாது. அன்னதானத்தில் நிச்சயமாக தண்ணீரோடு சேர்த்து கொடுங்க. நான் சொல்கிறது தை அமாவாசையில். அதே போல் ஆடி அமாவாசையில் நம்ம வந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடி அமாவாசை முடிச்சிட்டுக்கப்புறம் அது நான் வரும்போது அதனுடைய தாற்பயத்தை சொல்கிறேன். கன்னி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபக்ஷம், இந்த மகாலயபக்ஷத்தில் நம்ம பௌர்ணமி முடிஞ்சு திதிகளில் அந்த 12 நாட்களும் நம்ம வந்து நம்மளுடைய பித்திருக்களுக்கும் சேர்த்து கொடுக்குறோம், நம்மளுடைய பங்காளிகளுக்கும் சேர்த்து கொடுக்கறது நம்மளுடைய வழக்கம். அந்த மாதத்தில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணம் மட்டும் விசேஷம் கிடையாது, அந்த மாதத்தில் நம்ம பண்ணக்கூடிய அன்னதானம், திருப்பி சொல்கிறேன், அன்னதானத்தோடு போய்ட்டு சேர்த்து அந்த தண்ணீர் தானம், ஜலதானமும் நம்ம பண்ணும்பொழுது நிச்சயமாக பெரிய மாற்றத்தையும் உச்சத்தையும் கொடுக்கும். இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் ஜோதிடமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அவங்க நமக்கு கொடுத்த ஒரு மிக சிறந்த பொக்கிஷமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, இதனால் வந்து தள்ளி போகிறது, இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளையும் தவறான வழிநடத்தல்களையும் தயவுசெய்து வச்சு குழப்பிக்காதீங்க. நம்மளை படைத்த இறைவன், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளை காத்தவர்கள் இன்றைக்கும் நம்மளை வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க. தயவுசெய்து இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மிக 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 சிறந்த முறையில் வழிபாடு செய்து அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுங்க. நான் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அடிஷ்னல் விஷயமாக சொல்கிறேன். அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு 4 நாட்களில் பண்ணலாம். ஒன்று அமாவாசை, இன்னொன்று பௌர்ணமி, இன்னொன்று தமிழ் மாத பிறப்பு. ஒவ்வொரு மாத பிறப்புலையும் நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்க அப்படின்றது மிகச்சிறந்த உச்சத்தை கொடுக்கும். இந்த அமாவாசை பௌர்ணமியை விட தமிழ் மாத பிறப்பு அப்படின்றது வந்து த பெஸ்ட் டைம் டு டூ அன்னதானம். அதுலேயும் இந்த நாமயோகங்கள் வருது. நான் ஏற்கனவே சொன்ன 9 நாமயோகங்கள், விஷ்கம்பம், வேதிபாதம், அந்த மாதிரியான நாமயோகங்கள்லாம் வர நாட்களில் நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தர்மம் பண்ணி நம்ம கர்மாவை கழிக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு இந்த நாட்கள்லாம். அது மாத பிறப்பாக இருக்கலாம், தமிழ் மாத பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, இந்த நாமயோகங்கள் வரும்பொழுது இந்த சிறந்த வாழ்க்கையை கொடுக்கும். இதை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். 2 பிச்சுக்களிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். நன்றி.